மனோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் நம்ம கூட இருக்காரு. தொடர்ந்து வாஸ்து சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வாஸ்து சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இதை நம்புறதா வேண்டாமா அப்படின்ற சந்தேகம் எனக்கே பர்சனலா இருக்கு. இந்த வட்டி வாங்குறது ரொம்ப தவறான விஷயம், இது உங்களுடைய கர்மாவை வந்து அதிகரிக்கும், உங்க வீட்டுல எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடக்க விடாது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா சார்? 100க்கு 100 உண்மைமா. 100% ப்ரூவனான விஷயம். வட்டி தொழில் யார் வீட்டிலலாம் செய்கிறாங்களோ அவர்களுடைய வீடு வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லைம்மா. திருமணம் ஆகாது, குழந்தை பிறப்பு கிடைக்காது, திடீர் மரணம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வட்டி சார்ந்த இடமா இருக்கணும் இருக்கும். அதுக்கு வாஸ்து ரீதியாக எடுத்தோம்னா வடகிழக்கில் நமக்கு வந்து படிக்கட்டு இருக்கும், தென்மேற்கில் உள்மூளை படிக்கட்டு இருக்கும், தென்மேற்கு கோசு கட்டாயிருக்கும், வடமேற்கு கொஞ்சம் நீண்டு இருக்கும், அவர்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். இவங்க வீட்டிலலாம் வட்டி தொழில் செய்கிறவர்கள் இருப்பார்கள். வட்டி தொழில் வந்து பாவப்பட்ட தொழில். இது வந்து முஸ்லீம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து 5 வேளை தொழுகை பண்ணுவாங்க. அசரு பசரு லுகரு மகரிப்பு இஷா அப்படின்ட்டு. அந்த தொழுகையில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா வட்டி வாங்கக்கூடாது சார். அந்த அளவுக்கு அது மோசமான பாவப்பட்ட தொழில் மாதிரி. நீங்கள் ஒருத்தரை உதவி பண்ணணும்னு தான் கொடுக்குறீங்க, அவன் வந்து நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய மனசை சங்கடப்படுத்தி அந்த காசை கொடுப்பாம்மா. அந்த காசு நம்மளை வந்து அடுத்த நிலைக்கே கொண்டு போவாதுமா. சரி, அப்படி நம்ம பேசும்போது இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ பேங்க் கூட தான் வந்து வட்டி வாங்குறாங்க, இப்போ பேங்க்லாம் நல்லா தானே இருக்கு. நல்ல கேள்விமா. வட்டி வாங்குவது வந்து அதை வந்து ஒரு தொழிலாக பண்ணுவாங்க. சில பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுறேன் சார், அதில் வந்து கிடைக்கக்கூடிய 1% நான் வந்து அனாதை இல்லத்துக்கோ இல்லது அன்னதானமோ பண்ணுவேன் சார். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தெம் யாரெல்லாம் வட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, இந்த சவுத் சைடு கொங்கு மண்டலம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் மொழி எழுதிட்டுருக்காங்கம்மா. ஓப்பனாக சொல்கிறேனே, இப்போது எங்கள் வீட்டில் வந்து வட்டினாலே என்னன்னு தெரியாமல் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்தோம். எங்களை ஒரு 18 வருஷம் அடுத்த கட்டம் போக விடலை. அந்த வட்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணி, நீ எவனும் எங்களுக்கு வட்டி தர வேணாம், எனக்கு அசலை மட்டும் கொடுத்துட்றா சாமி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த கட்டம் செல்கிறோம். இது 100க்கு 100 உண்மையான விஷயம். அதுக்கு நானே உதாரணம். இது வட்டினால தான். இது ஆமா, வட்டினால தான். இப்போ நம்ம எல்லாருமே வந்து சேட்டுக்கடல கொண்டு போய் வச்சுதான் நகை வாங்குறோம். எந்த சேட்டும் அழிஞ்சு போனதா இல்லையா சார்? எல்லாருமே நல்லா தான். நீங்க வந்து உள்ள போய் பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டல்ல மொழி எழுதிட்டு இருக்காங்கம்மா. சிலருடைய வாழ்க்கை வந்து வெளியில் அழகாக இருக்குமா, மாம்பழம் மாதிரி அழகாக இருக்குது வெளியில், ஆனால் உள்ளில் அழுவி போயிருக்கிறது. வட்டி வாங்கக்கூடாது, வட்டி வாங்கினா திருமணம் நடக்காது, வட்டி வாங்கினா குழந்தை பிறப்பு தள்ளி போவோம், வட்டி வாங்கினா திடீர் மரணம் ஏற்படும். யாராவது வட்டிக்கு விட்டுருந்தீங்கன்னா அந்த வட்டி காசுலாம் வேணான்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். நாங்கள் என்னன்னே தெரியாமல், அதோடைய பாதிப்புகள் என்னவென்று தெரியாமல் நாங்கள் அதை செய்தோம். அந்த பாதிப்புகள் தெரிந்தவுடன் நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு ஒரு 18 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த 18 வருஷத்தை யார் திருப்பி தருவா? ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கணும். இனிமேல் இருப்போம், இருந்துகிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். பசி எடுத்த நேரத்தில் சாப்பாடு கிடைக்கலன்னா அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு லீலா பேலஸில் வாங்கி கொடுத்தா கூட என்ன இருக்குது? தேவைப்படும் போது கிடைக்கல. அது ஒரு மிகப்பெரிய பாவப்பட்ட தொழில். அதை செய்யக்கூடாது. செஞ்சால் வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சியும் நடக்காது. யாருக்குன்னா நடந்தா சொல்லுங்க. அப்படியே மீறி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னா, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரும்பாலும் அந்த வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டில் ஷோராக இருக்கும். சார் இதுக்கு பரிகாரம் இல்லையான்னா, பரிகாரம் இருக்கு. ஒரே பரிகாரம், அன்னதானம் தான் பரிகாரம். சரி, அப்ப நான் வட்டியும் வாங்கிட்டு அதில் அன்னதானம் பண்ணிட்டா இது சரியாயிடும்னு சொல்ல முடியுமா? நான் நிறுத்திட்டு அன்னதானம் பண்ணுறேன். ஒரு 18 லட்சம் ரூபாய் எனக்கு திடீர்னு லாஸ் ஆச்சு. எல்லாமே வட்டி சார்ந்த விஷயங்கள்.
அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணதுலேருந்து லைஃப் நல்லா இருக்கு. அதுதான் நான் எல்லாருக்கிட்டையுமே இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கூட வட்டி யாருன்னா கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறது சால சிறந்தது. இப்போது இதில் உதாரணம் கூட இதில் கூட கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் வருமா இதுக்குள்ள? வட்டிக்கு வாங்கிறது தவறு, வட்டிக்கு விடுறதும் தவறு. கடன் வாங்கிட்டவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப திமிராக பேசுறது, கொடுக்கவே மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. யார் யாரெல்லாம் இந்த பேங்க் கரப்சி பண்ணுறானோ, மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறானோ, சில பேர்லாம் இருக்கான். என்ன போன மாதம் ஒருத்தன் கேட்டான், நான் பேர் சொல்ல விரும்பலை, போன மாதம் என் சொந்தக்காரன் ஒருத்தன் கேட்டான், நீ வட்டியை தானே தள்ளுபடி பண்ண, அசலை தள்ளுபடி பண்ண கொஞ்சம், இது நியாயமான்னு கேட்டேன். என்கிட்ட இது வரைக்கும் பேசலை. அதுக்கப்புறம் அவங்க பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார்கள், அது வேற விஷயம். மக்கள் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. நான் அவனுக்கு நல்லது பண்ண போய் அவன் என்ன அது மாதிரி வார்த்தை கேட்டுட்டான். இழப்பு அவர்களுக்கு தான். யாரை இழந்தோன்னு அவங்க அது பின்னாடி அதெல்லாம் இது பண்ணுவாங்க, நினச்சி பார்ப்பாங்க. எதற்கு சொல்லனா, நம்ம கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடனை முழுவதுமாக திருப்தியாக திருப்பி அடைத்து விட வேண்டும். இதை தான் வந்து அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும், நல்லது பண்ணும். சிலவங்க கடன் வாங்கிட்டு அவங்க கடன் கொடுத்த மாதிரி பேசுவாங்க. ஆமாம், அப்படிதான் பேசிட்டாங்க என்கிட்ட எல்லாருமே. நிறைய பேரை கூப்பிட்டு சொன்னேன், நீங்களாம் வட்டி தராதீங்கப்பா, எனக்கு அசலை கொடுத்துருங்க அப்படின்னேன். அவன்லாம் என்னமோ எனக்கு நல்லது பண்ணுற மாதிரி பெரிய கூப்பிட்டு பேசினோன்னே எல்லாரையும் கூப்பிட்டு திட்டி, அதற்கப்புறம் அவர்களுக்கு வந்து புரிய வைத்து, தெரியும் அது மாதிரி பேசுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வாஸ்து சார்ந்த விஷயங்கள் பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த வாஸ்து சார்ந்த பிரச்சனைக்கும் குழந்தையின்மைக்கும் தொடர்பு இருக்கா சார்? நிச்சயமாக உண்டுமா. நம்ம இப்போ இந்த வட்டி விஷயம் பேசணும் இல்லையா, இந்த வட்டி வாங்கினா கூட நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுமா. அதோடைய பவர் வீரியம்மா. அதற்கு ரெண்டே இடம் தான் சொன்னேன். ஒன்று அன்னதானம், இன்னொன்று திருச்செந்தூர் கடற்கரை. இது இங்கே போயும் நடக்கலை சார். எனக்கு ஒரே ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சு காசி மாநகர் தான். காசி விஸ்வநாதர் தான். கங்காவில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இதற்கு நிவர்த்தி உண்டு. வேற எந்த இடத்துலையும் நிவர்த்தி கிடைக்காது. குழந்தை பாக்கியம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் போகிறாங்கம்மா. வாஸ்து ரீதியாக பார்த்தோம்னா வடமேற்கு பிரச்சனை. வடமேற்கு வந்து கோசா இருக்கக்கூடாது லேண்டு, வடமேற்கு கட் ஆகக்கூடாது, வடமேற்கு உள்ள வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போட்டு படிக்கட்டுக்கு கீழே யாரெல்லாம் பாத்ரூம் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் வந்து இடுப்புக்கு கீழே பிரச்சனை வரும். இடுப்புக்கு கீழே பிரச்சனை வந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை வரும், யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும், பிசிஓடி வரும், எல்லாம் வரும். இதை நல்ல ஒரு டாக்டரை அணுகணும். சார் இதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், அது திருச்செந்தூரில் மடிப்பிச்சை. அதற்கப்புறம் உச்சகட்ட பரிகாரம் வந்து காசி மாநகர் தான். காசி தான் ஷோராக குழந்தை உண்டுமா. இப்போ உதாரணத்துக்கு திருமணம் நடக்கலைன்னு வச்சுங்க, காசிக்கு போனால் திருமணம் நடந்துடும். சரி, அது கூட நம்ம நினைச்சா போக முடியாதுன்னு வேற சொல்லிட்டீங்க. ஆமாம் மேடம், அது வந்து காலபைரவர்கிட்ட மனசார வேண்டி உத்தரவு வாங்கி காசிக்கு போனால் திருமணம் நடந்துவிடும். அல்லது திருமணமாகாத கன்னி பெண்ணுக்கு 1 கிராம் தங்கம் வாங்கி கொடுத்தா திருமணம் நடந்துடும். சார் எனக்கு கன்னி பெண்ணுக்கெலாம் நான் தங்கம்லாம் வாங்கி தர மாட்டேன் சார். அப்படியா, சரி. அப்போ பெருமாள் உண்டியலில் திருப்பதியில் ஒரு 1/2 கிராம் தங்கத்தை போடு, திருமணம் நடந்துடும். இவ்வளோதான் விஷயம். இது தெரியாமல் நான் ராகுவை ஆக்டிவேட் பண்ணுறேன், கேதுவை ஆக்டிவேட் பண்ணுறேன், திருநாகேஸ்வரம் போகிறேன், கீழப்பெரும்பள்ளம் போகிறேன், ஒரு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. போங்க, திருநாகேஸ்வரம் போங்க, கீழப்பெரும்பள்ளம் போங்க, சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதை பன்மடங்கு பெறுகிறீர்கள். கல்யாணம் ஆகாத ஒரு ஏழை கன்னி பெண்ணுக்கு நீங்கள் திருமணத்துக்கு மாங்கல்யத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்யம் கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். சிம்பிள். ஓகே, இப்போ இந்த காசி போகணும்னு சொன்னீங்க, காசியில் போய் ஏதாவது வழிபாட்டு முறை இருக்கா சார்? நிச்சயமா உண்டுமா. கர்மதோஷ நிவர்த்தின்னு பேர். யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் 1, 4, 7, 10 சனி இருக்கோ அவங்கெல்லாம் காசிக்கு போய் கர்மதோஷம்னு பேர். அதுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். காசிக்கு போங்க, கங்கையில் குளிங்க,
21 பிண்டங்கள் வைத்து உங்களுடைய முன்னோரை வழிபாடு பண்ணுங்க. 2500 ரூபாய் 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. காசில ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு முன்னோர்கள் பேரை மிஞ்சி போனால் ஒரு 7-8 பேர் சொல்லலாம். தாத்தா பேர், பாட்டி பேர், அந்த தாத்தா இந்த தாத்தான்னு சொல்லலாம். ஒரு 10 பேருக்கு மேலே சொல்ல முடியாது. மீதி 11 பேர் யார் இறந்தார்களோ தலைவர்கள் பேரோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்க பேரோ சொல்லிக்கலாம். 21 பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுங்க. காசி விஸ்வநாதரை பாருங்க, விசாலாட்சியை பாருங்க, அன்னபூரணியை பாருங்க, ஈவினிங் 6 o'clock கங்கா ஆரத்தி பாருங்க. அதற்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காலபைரவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வித்தின் 6 months உங்களுக்கு நிச்சயதார்த்தம். இது ஒரு தடவை இந்த பரிகாரம் ஒரு தடவை பண்ணா போதும். இது பரிகாரமே கிடையாது. அந்த மண்ணுக்கு அவ்வளவு மிகப்பெரிய மகிமை உண்டு. காசிலேயே இவ்வளோ சிறப்புகள். கங்கா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எல்லா இடத்துலையுமே கங்கா வந்து ஸ்பீடாக இருக்கும். திரிவேணி சங்கமம் அலகாபாத்தில் கும்பமேளா நடக்குது. நான் வந்து 2022 காசிக்கு போகிறேன். காசியில் கங்கா கால் வச்சிங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அது மயான பூமி. கங்காவே மயான அமைதியில் இருக்கும். வாரணாசி மிகப்பெரிய, அதாவது திருச்செந்தூர் முருகரும் பழனி முருகரும் அந்த 2 இடத்தில் தான் முருகர் இருக்கிறார் என்று சொன்னேனோ, அதே போல் ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார் என்றால் எனக்கு தெரிந்து 2 இடத்தில் இருக்கிறார். ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று காசி. வேற இடத்துலலாம் ஈஸ்வரன் இல்லையான்னு எனக்கு கேள்வி கேட்காதீங்க. நான் உணர்ந்த விஷயம், காசியில் ஈஸ்வரன் இருக்கிறார், விசாலாட்சி இருக்கா, அன்னபூரணி இருக்கா. அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுதே வைப்ரேஷன் நல்லா இருக்கும். காசியில் அமைதியாக இருக்கிற கங்கை, அதுதான் மிகப்பெரிய பவர். இதே கங்கையை வந்து நீங்கள் அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்தில் போனீங்கன்னா யமுனா அமைதியாக இருக்கும். கங்காவில் காலை வச்சிங்கன்னா நம்மளை தூக்கி அப்படி அடிச்சிடும், அவ்வளோ ஃபாஸ்ட். அடியிலிருந்து சரஸ்வதி நதி வருவதாக ஐதீகம். அதனால தான் அது திரிவேணி சங்கமம். திரிவேணி என்றால் என்ன அர்த்தம்னா முடின்னு அர்த்தம். அதனால தான் அங்கே வேணி தானம் கொடுப்பாங்க, முடி தானம் கொடுப்பாங்க பெண்கள். நம்மளுடைய அதாவது பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கணவன்மார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேணி தானம் கொடுப்பாங்கம்மா. திரிவேணி சங்கமம் 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம். கங்கா அங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தப்பி தவறி கங்காவில் காலை அசால்ட்டாக வச்சிட்டிங்கன்னா அது வந்து பத்ரிநாத்தில் தான் நம்மளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். பொதுவாக அங்கே போயிட்டு வரவங்கலாம் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்த முறைகள் அது அவர்களுடைய விருப்பமா. அதுலலாம் எனக்கு மிகப்பெரிய அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கறதில்ல. அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வுகள் தோன்றும், நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருமா. ஓகே, காசி மாதிரியே திருவண்ணாமலைக்கும் இந்த சிறப்பு இருக்கு. சிறப்பு நிச்சயமா உண்டு. திருவண்ணாமலை வந்து மலை தான் சுவாமி. திருவண்ணாமலை கோவில் உள்ள வேலை கிடையாது, நமக்கு மலை தான் சுவாமி. நிறைய பேர் கோயிலில் தான் போய் கோயிலில் தான் போய் நிற்பாங்க. நமக்கு மலை தான் சுவாமி. ரமண ஆசிரமம் போங்க, நிம்மதியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நமக்கு மனசு ஒற்றுமைப்படும். எதற்கு உங்களை கிரிவலம் வர சொன்னாங்க? அது தெரியாமையே நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த மலை தான் சிவன். சிவனை வணங்கடா, நிம்மதியாக ஒரு 10 நிமிஷம் நடங்கடான்னு சொன்னது விஷயம் அது. அதுலேயே இப்போ நிறைய பேர் வந்து அமாவாசைக்கு கிரிவலம் போங்கன்னு சொல்கிறாங்க, பௌர்ணமிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. எந்த நாளில் கிரிவலம் போகலாம்? எல்லா நாளையும் போகலாம். முழு நிலவு வரும்பொழுது போனால் சிறப்புமா. பௌர்ணமி வளர்ச்சி, நீங்கள் எந்த நாள் வேணாலும் போங்களேன், நல்லது தானே. காலுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. தனியாக நடக்கும்போது நிறைய விஷயங்கள், நாம் எதை தப்பு பண்ணோம் எது தவறு பண்ணலாம் நிறைய விஷயங்கள் தோணும். மூலிகை செடி அங்கே நல்லா இருக்குது, வாசனை நல்லாயிருக்கும். எனக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ நான் அப்போல்லாம் கார் எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் போயிடுவோம். கார்லேயே சும்மா ஒரு ரவுண்டு வருவோம், காரை நிறுத்திட்டு அமைதியாக உட்கார்ந்து இருப்போம், பிளாட்ஃபார்மில் படுத்துப்போம். மந்த்லி ஒன்ஸ் எதுனா ஒரு டைம் போயிட்டு நைட்டு ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அமைதியாக உட்காந்துன்னுட்டு அந்த காற்றெல்லாம் சுவாசிச்சுட்டு அந்த மலையை மட்டும் ஒரு 20 நிமிஷம் முறைச்சி பார்த்துட்டு எப்பா எல்லாருக்கும் நல்லது செய்யடான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவோம். நிறைய கோயில் வழிபாடுகள் பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரொம்பவே சக்தி அதிகம்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மதுரை மீனாட்சி வந்து ஒரு அரசி. நிறைய பேர் நம்ம வீட்டில் என்ன கேட்போம், சார் சிதம்பரமா மதுரையா சார் அப்படின்னு கேட்போமா இல்லையா?
அதாவது மதுரை மீனாட்சி அப்படின்னா மீனாட்சின்னா அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய ஒரு தெய்வம்மா. உச்சக்கட்ட பிரம்மாண்டமான தெய்வம் மீனாட்சி. முதல் பிரகாரத்தில் சுதந்திரா தேவியாக இருந்தவள் இன்றைக்கு 3வது பிரகாரத்தில் அன்னை மீனாட்சியாக சொக்கநாதரோடு இருக்கிறார். இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. மிகப்பெரிய அல்டிமேட்டான ஒரு தெய்வம்னா மீனாட்சி. இப்போ மீனாட்சி, சாரதா, இது மாதிரியான பெயர்கள் சனி சம்பந்தப்பட்டது. அதாவது ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க, சனி சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த சனியால் ஏதாவது எனக்கு பாதிப்பு வருது சார், இப்போ கும்பத்தில் சனி இருக்கார் சார், எனக்கு 3ஆம் பார்வையாக பார்த்துட்டார் சார், 7ஆம் பார்வையாக பார்த்துட்டார் சார், எனக்கு 10ஆம் பார்வையாக ஜீவனத்தை பார்த்துட்டார் சார் அப்படின்னு பயப்படக்கூடியவர்கள். இப்போ மீனத்தில் கோச்சார சனி வரப்போகிறார். மார்ச் 2025 20ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்குது சார், எந்த கோவில் போனால் நல்லது சார் அப்படின்னா, ஒரு 5 சனிக்கிழமை அல்லது ஒரு 3 சனிக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மனை சனிக்கிழமை அன்று தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு சனியால் வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தால் நிவர்த்தி ஆகிடும். மீனாட்சிக்கு மிகப்பெரிய பவர் உண்டு. பொதுவா எல்லாரும் சனி பயிற்சினா திருநள்ளாறு போவாங்க. சனீஸ்வரன் எங்க இருக்காரோ பொங்கு சனி இருக்கக்கூடிய இடத்திற்கு போவார்கள். நான் அல்டிமேட்டோட பயணம் பண்ணுங்க, மதுரை மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணால் சனியால் வரக்கூடிய தொல்லைகள் நீங்கும். மிகப்பெரிய அல்டிமேட்டான விஷயம் மதுரை மீனாட்சி, அன்னை சாரதாம்பாள், அதற்கப்புறம் நம்மளுடைய ஆண்டாள், இவர்கள்லாம் வைரம் சம்பந்தப்பட்ட விஷயமா. முக்கியமாக இந்த வைரம் யார் வியர் பண்ணுவாங்கன்னா அரசிகள் வியர் பண்ணுவாங்க. அந்த வைரம் பெண்களுக்குரியது. பெண்கள் வியர் பண்ணால் ரொம்ப நல்லதுமா. அதுலயே இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சில ராசிக்காரர்களுக்கு வைரம் அப்படிலாம் கிடையாதுமா. வைரம் வியர் பண்ணா நல்லதுமா. பெண்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வைர மூக்குத்தி அணிந்தால் சிறந்தது. மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தா வைர மூக்குத்தி அணிந்திருப்பார்கள். இது குருமா, வைரம் சுக்கிரன்மா, குரு சுக்கிரன் வளர்ச்சி, இவ்வளவுதான் விஷயம். ஆனா நிறைய பேர் வைரம் போட பயப்படுவாங்களே சார். அது புரியாத மக்கள் பயப்படுவாங்கம்மா. எப்பயுமே நாட்டுக்கோட்டை நகரத்தார் வைரம் போட்டிருப்பாங்க, பிராமின்ஸ் வைரம் போட்டிருப்பாங்கம்மா. ஏன்னா நான் பிராமன் ஸ்கூல்ல படித்தவன், ஐ எம் ஏ நான் பிராமின் ஸ்டூடெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் எடுப்பாங்க. எங்களுக்கு பிரபந்தம், திருப்பாவை இதெல்லாம் எடுப்பாங்கம்மா. அந்த பிராமணர்கள் வைரத்தை வியர் பண்ணுவாங்க, மற்றவர்கள் தான் பயப்படுவாங்க. ஐயோ வைரம் போட்டால் ஏதாவது ஆகிடுவாங்க. நிறைய நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரும் தான் சார் நிறைய பேருக்கு பிரச்சனை இந்த வைரம் போடுறதுனால அப்படின்னு. உண்மையான வைரம் வாங்கி போடுங்க, வளர்ச்சிமா. மிகப்பெரிய ஜிஜான்டிக்கான விஷயங்கள் எடுக்கலாமா. வைரம் வியர் பண்ண ஆளுமை, அந்த ஆளுமை தன்மை பெண்களுக்கு வர வேண்டும் என்றால் வைர மூக்குத்தி அணிந்து கொள்வது சால சிறந்தது. நானும் வைரம் தான் போட்டிருக்கேன், வளர்ச்சிமா அது. ஓகே ஓகே ஓகே. சோ பயப்படாம வைரம் போடலாம், தாராளமாக போடலாம். ஆண்களும் போடலாமா சார்? இல்ல தாராளமா போடலாமா. நீங்களும் போட்டிருக்கீங்க இல்லையா? போட்டிருக்கேன், தாராளமாக போடலாம். ஸோ நிறைய பேருக்கு இருந்த ஒரு ரொம்ப நாள் இருக்க இந்த சந்தேகம்னு நினைக்கிறேன் இந்த வைரம் அணிகிறத பற்றி. ஸோ பெண்கள் தாராளமாக போடலாம், வளர்ச்சி தான். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்களுக்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள், வழிபாட்டு முறைகள், குறிப்பாக முருகனுடைய வழிபாடு எவ்வளோ முக்கியம், வாஸ்து சார்ந்த நிறைய சந்தேகங்கள், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நிறைவாக ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சார் நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும், ஜெயிக்கணும் அப்படின்னா மதுரை மீனாட்சியை சனிக்கிழமை அன்று தரிசனம் பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் சார். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. வணக்கம்.